மச்சானே என் நிலைமைய பாத்தியா 1050 ரூபாய் கட்டிட்டு லோன் போட்டு கிடக்குறேன். நாடு நாடா சுத்தி வரேன். நல்ல ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்யலான்னு நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கிறது. ஊரு சோத்த துண்டுக்கு போறத பின்னாடி கொட்டிடுவா மூஞ்சாமணி பாடுற எனக்கு ஒரு மகன் பிறப்பா நல்லா பாருங்க பாடுங்க அவ்வளோ பாடுற எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவ்வளோ அழகாக பாடுற அடுத்தது எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலவே இருப்பா. எனக்கு பிறகுற மகன் எப்படி வாட்டி அதே பாடுறிய அடுத்த அடி தெரியாமோ தெரியாதோ நான் பாடிட்டேன். பொதுவாக என் மனசு தங்க ஐயா கோமலத்தை அவுத்து வராத்தமா யாரா கூடமா பேசி யாராணி அமரபுரி நாடுங்க அந்நாட்டு வாட்ச்மேன் வாட்ச்மேனா வாட்ச்மேன் ஆரித்துப்புறாவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டுக்கிறீங்க ஐயா. ஓ நீங்க யாருங்க? மரகதபுரி நாடு. அந்த நாட்டு மன்னர்களா? ஐயோ அது நான் இல்ல. அந்த நாட்டு இளவரசரா? ஐயோ அதுவும் நான் கிடையாதுப்பா. படை தளபதி? படலாம் எதுவும் இல்ல. சூர்யாவுக்குதா? அதுவும் கிடையாது. மெய்காப்பாளர்? அட அதுவும் நான் கிடையாது. அமைச்சர்? அட அதுவும் நான் கிடையாதுப்பா. அவ்வளவு சின்ன துறையெல்லாம் இருப்பாங்களா? ஐயோ நீ பேசறதுக்கு என்ன காரி துப்புறன்னா நீ பெரிய இடத்துல தாங்க இருப்பீங்க. ஆமா எவ்வளவு பெரிய துறை. யாருங்க நீங்க? அந்த நாட்டு காவல்காரன். வாட்ச்மேன்னா காவல்காரனா? சரி விடு கோவப்படாத. ரெண்டு பேரும் ஒரே துறையில் தான் வேலை செய்யறோம். ஆமா நான் அடிச்சு போடனா இவர் பூங்கி போடுவார். அதேதான் வந்த நோக்கம். எதற்கால் வீக்கம் பாராதீங்க போது வந்ததுல இருந்து அமரபுரி நாட்டில இருந்து எதற்காக தெரியுமா? எதுக்கு வந்த? நாட்டு இளவரசர் முரளி அழகாக பெண் தேடி கொண்டு நாடு நாடா சுத்தி வர. அடனே 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 பையன் துடுத்துட்டு இருக்கறான். நானும் இந்த விஷயமா தாங்க அழிஞ்சு கிடக்குறேன். அடடே அடடே எங்க வர? எந்த விஷயமா? நானா எங்க நாட்டு இருந்துச்சிக்கு இளவரசி அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை தேடின்னு வரேன். மாப்பிள்ளையா? பொண்ணு பேரு மரகத மாலா. மரகத மாலா முரளி. பொண்ணு புகைப்படம் ஏதாவது இந்த பேக்ல இருக்குது. எங்க வச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சுக்கோ. மாப்பிள்ளை போட்டோம். இது வாங்க மாப்பிள்ளை போட்டா. யார் யாரு பொண்டாட்டி பத்தினியும் அவங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சுங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணா எடுத்து போய் உங்க மன்னராண்ட கொடுங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறுக்கிறோம். யாருங்க தாலி வாங்க நிச்சயதார்த்தம் செய்யறோம். புறாப்படு மகளை கேட்ட மகளை பார்த்துட்டாயா மருமகளே? பெண்ணை பார்த்துட்டா? பார்த்துட்டேன். எந்த நாடு? மரகதபுரி நாடு. மரகதபுரி நாடு. மரகத மாலா. பொன்னின் புகைப்படம் கொண்டாந்து இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை நேர்ல வந்து நிச்சயதார்த்தம் சொல்லிட்டாயா? புறப்படு. நான் தான் மன்னரு. அத பின்னாடி வரவங்க வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொன்னேன். மகனுடைய உருவப்படத்தை பார்த்தீங்க. மன நிம்மதியா இருக்கு. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு சம்பந்தம். வாங்க புகைப்படத்துல பார்த்தோம். பொண்ணு ஊமியோ பேசுமோ பேசாதோ நேர்ல பார்த்து செக் பண்ணல. சொல்லு கூப்பிடு. சம்பந்தி மகளை பார்க்க வேண்டும். மகளே அம்மா கடவுளே அவர் ஏதோ சொல்ல வராரு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். யாரு இந்த மென்டல்? நான் மட்டும் இல்லைங்க, கம்பெனி மென்டல் கம்பெனி தான். இந்த கல்யாணத்துக்கு அடி கணக்காலே அவர் தான்மா. கலக்கல அடி கணக்கு
அப்படியா? எதுக்கு வந்திருக்காங்க? 1050 ரூபாய் கட்டு. ஐயா 1050 சொல்றாங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரே. நல்லா சொன்னேன்டா, வந்து வாயை பஸ் திறந்தா. ஸ்டாண்ட்ல எதுக்குடா செக்கு உலகமே நின்னுக்கிற? என்னடா வாடா? பொண்ணுடா, இங்க வாடா, பக்கத்துல நில்லு. நான் என்ன பாத்துக்கிறீங்க சொல்லிக்கிறீங்க. ஏய் வருங்கால மருமகளை பாத்துக்கிறேன் நானு. ஏம்மா துணி தூக்கி காட்டு. ஐயோ காலை நொண்டியா என்னன்னு பாக்க அறிவு இல்லவனுக்கு. இல்லங்க போங்க. பொண்ணு நொண்டியா இல்லையான்னு பாக்குறதுக்கு பாரு. நான் கொஞ்சம் நடந்து காட்ட சொல்லுங்க. நடந்து காட்டு. டேய் நடக்க முடியாதா? ஓ ஏன் நடக்க முடியாது? இல்லங்க போட்டு தர முடியாது. நீ கிளம்புங்க. ஏய் ஏய் போ வாடா. என்ன பண்ணா? வாடா. அங்க வாடா. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றவங்க அமைதியா இருப்பாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு மொய்யே எழுத மாட்டான். அவன்தான் கலாட்டம். இவன் எதுக்கு தலைகால முடியாது ஆடுறாம? இல்லம்மா, இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணவரே அவர்தான். அவர் தானே? ஐயா என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க. கூடிய சீக்கிரத்துல அது அப்படியே மாமா நீங்களும் என்ன வாழ்க்கை வாழ்க்கை நான் தான் மாட்டாமா. மகளை பார்த்து விட்டேன். பொண்ணு அழகா இருக்கிறா. அழகா இருக்குடா. உன் பையன் மன திறந்தனும். ஆமாண்டா. நல்ல நேரமா பார்த்து யமகண்டத்துல மாத்துங்க. எமகண்டத்துல மாத்துவாங்க. டேய் நல்ல நேரத்தை தான் மாத்துவாங்க. ஐயா, உன்னுடைய மகளுக்கு என் மகளை கொடுக்க என்னடா டேய் ஆரம்பமே ஐயா, குடிக்காதடா குடிக்காதடா கோபாலுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றேன். நானா? என்னையா கை தவறுது? அவருக்கு ரொம்ப கை வேலைங்க. அதாங்க நரம்பு கலைச்சாயிட்டு. ஐயா நீங்களோ பேரரசன் நாங்களோ சிற்றரசன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெண்ணு இருப்பாங்க. கொஞ்சம் கை தடு மாற்றம் வேற ஒண்ணுமே இல்லை. அதாங்க நரம்பு தலைச்சாயிட்டு. இவ்வளவுதானே? தடுமாற்றம் தடுமாற்றம் ஐயா ரேகெல்லாம் அஞ்சு போயிடுது. எதுக்கு? இது எடுங்க. ஆமா ஐயா. பெண்ணுனது, ஏ. பெண்ணுனது. சாப்பாடு உங்களுது, சாம்பார் எங்களுக்கு. ஏற்பாடு செய்யுங்க. வருது. ஏய் ஐயா டேய் அவனுடைய அனுமதி இல்லாமலே அவனுக்கு கண்ணை பார்த்து விட்டோம். திருமணத்திற்கு நாளை குறித்து விட்டோம். ஆமாண்டா. தாசி விட கெதி என்று இருக்கிறார். எப்படியாவது மனம் திருத்தி ஆமாண்டா. அவரை கொண்டு ஓடு, 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 ஓடு. அடி ஒஞ்சல்ல அடியதி அதற்காகத்தானே அன்றி ஒரு நீரன் பாடியது. காதலி
எதுக்காக வந்திருக்க தெரியுமா? முரளி கல்யாணமா கல்யாணம். மகனே முரளி மனோ என்ன நீ ஆம்பளை குரல்ல பேசுற? நான் ஏன் பேசுறேன் ஒரு பொம்பளை லேடிஸ் வேற யாரோ பேசுறாங்களே யாரு? நாய் நம்ம ஏய் மகனே முரளி உனக்கு கல்யாணம் வாடா டேய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, என் பத்தினி தெய்வம், உன்னை நான் கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. அவங்கடா மறுக்கடா மறுக்கடா நான் அறுத்துக்கிட்டு போறேன். நான் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. அம்மா, என் ராஜாத்தி, என் தங்க தேரு, நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தன்னு வச்சுக்கோ. இந்த பார், என்ன ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க எல்லாம் எங்க வீட்டுல தான் இருப்பாங்க. இந்த மாமனார் பசின்னு கேட்டா போதும், ஐயோ நீ மனசு தாங்காத. மாமனார் இட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு நீ தோசைய சுட்டு சுட்டு போடுவேன். உன் மாமனார் புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு நான் சொல்லிக்கிறேன் மனோ இருந்தாலும் நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க நான் ரெடியா நான் ரெடி ஆயிட்டு வரேன். நீங்க பார்த்து பத்திரமா எனக்கு திருமணம் என்று உரைத்து விட்டு எந்த நாட்டுல போய் என்ன சத்துவா எங்கள் இருவர் அனிமன் ஓட்டிக்கு செல்ல வேண்டும். ஊட்டிக்கு போங்க திருமணம் ஏய் காசுடா நீ இல்லைங்க அவங்க அப்பா. நீங்க டேய் திருமணம் என்று உரைத்தேனே அவங்க அப்பா யாரு? சொல்லுங்க. அவங்க அப்பா யாரு? நான் தான்டா அந்த மதத்தை இல்லைன்னு பார்க்கல. ஏய் உனக்கு மனைவிக்கா திருமணம் ஆமா உனக்காக பெண் பார்த்திருக்கின்றேன். தெரியுமா யாரு? மரகத விராட் இளவரசி மாலாவதனை பார்த்திருக்கிறேன். போது நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு எடுக்க திருமணமா? வாழ்ந்தால் மனோ ஒரு அவளை விட்டு நான் ஒரு மணி ஏய் விலை உனக்காக பெண் பார்த்து சொல்றேன். மனோவரன் ஓடுற டேய் நாடால பிள்ளைகளே என்று தவமா தவம் இருந்து பெற்றடா. பெற்றது கதை சொல்றேன். மாலா கைத்துல திருமணத்தை மாலாவை திருமணம் முடியாதா? ஒரு மாதம் முடியாது. முடியாதா? முடியாது. ஏய் உன்னை பெற்ற பாவத்திற்காக நிறைய உயரணும். என் துணியெல்லாம் கொடுத்துட்டு போய் சாவுங்க. சத்த பெரிய அடிச்சிருவாங்க. ஏய் ஏன் தடுக்கிற? அப்பா நான் வரவில்லை என்றால் இதே இடத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்களா? ஆமா. தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவி அப்பா. நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாடு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்திருப்பா. இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு நான் நாட்டுக்கு வருகின்றேன். ஆனால் ஒன்று நாட்டுக்கு வருவேன். மனமேடையில வருவேன். அந்த பெண்ணின் கழுத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்கவே மாட்டேன். தாலி கட்டி அடுத்தோடையே வந்து விடுவேன். மனோவை இந்த நாட்டுக்கே நான் சட்டம் போடுறேன். எனக்கு சட்டம் போட்டு போறான்டா. வருவானா மனமேடையில் அமருவானா மாலை கழுத்தில் மாங்கல்யத்தை சூட்டுவானா அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டானா. கவலைப்படாத ஐயா, தாலி கட்டட்டும், நீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அவன் திருந்துவதற்காக வழி அதானே புறப்படு. கல்யாண ஏற்பாடு. ஆமாடா ஏற்பாடு